காலை பரபரப்பில் சென்னை சாலைகளில் பல பெண்கள் வேகமாக வண்டி ஓட்டிச் செல்வதை நாம் பார்க்க முடியும். கைகளில் கிளவுஸ், முகத்தை சுற்றி துப்பட்டா என கண்கள் மட்டும் வெளியே தெரிய இருசக்கர வாகனங்களில் பெண்கள் செல்வது அன்றாடம் காண கிடைக்கும் காட்சி. எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் யாரையும் நம்பி இருக்காமல் தாங்களாகவே ஒரு வாகனத்தை ஓட்டிச் சென்று தங்களுக்கு வேண்டியதை பெண்களால் இன்று செய்ய முடிகிறது. அதிலும் நகரங்களில் வண்டி ஓட்டும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களுக்கு நிகராக இருக்கிறது. பெண்கள் வண்டி ஓட்டுவதையும் வழக்கம் போல ஆண்கள் கிண்டலடித்தாலும் தன்னம்பிக்கையுடன் பெண்கள் வண்டி ஓட்டுவது ஒரு தனி அழகை தருகிறது என்பதை மறுக்க முடியாது. எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனோம். சரி வண்டி கத்துக்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு வந்து கத்துக்கிட்டேன். Takes long time to travel in bus also, so I just decided to learn driving class. நான் வந்து இப்போ ஷேர் ஆட்டோ டிபெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். rather than that நான் வந்து 2 வீலர்ல போனா யூஸ்ஃபுல்லா. பெண்களுக்கு சுதந்திரம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 வீலர் ஓட்டும்போது தான். பெண்கள் வாகனங்கள் ஓட்டுவதற்கு பின்னால் உளவியல் ரீதியான பல காரணங்களை முன்வைக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் உளவியல் துறையில் உள்ள பேராசிரியர் டாக்டர் வி.டி. சுவாமிநாதன். நம்ம யாருக்கும் அடிமை இல்லை, நம்ம யாரையும் அடிமையா வைக்க போறது இல்லை. ஒரு பரஸ்பர நல்லுணர்வோட நம்ம சுதந்திரமா செயல்படுறதுக்கு இந்த வாகனம் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுடைய தயவை நம்ம நாடி இருக்க வேணாம் பாருங்க. பெண்கள் என்னால இந்த ஒரு நியாயமான வேட்கையை என்னாலேயே என்ன தனிச்சுக்க முடியும், என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்ட்டு இந்த நீட் ஃபார் அட்டானமின்ற அந்த ஒரு இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சுயமதிப்பீடு மேலே போகும். ஒரு மாவு அரைக்கணும், ஒரு காய்கறி வாங்கணும்னா கூட ஆட்டோவில் தான் போய் ஆகணும். அதெல்லாம் வாங்குற செலவே ஆட்டோக்காரன் 20 ரூபா 30 ரூபா பிடிக்கும். அப்போ தான் யோசித்தேன் பண்ணேன், சரி என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஏன் நீ வண்டி கற்றுக்கூடாதா, லூஸ் மாதிரி இப்படியே இவ்வளோ வயசுலேயும் இப்படி இருக்கிறியே, நாங்களாம் எவ்வளோ நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஷேமாக தான் இருக்கும். இப்போ இங்கே வந்தோடனே தைரியம் வந்துருச்சு. வண்டி நம்மளும் வண்டி ஓட்டுவோமான்னு நினச்சேன், ஓட்டிட்டேன். மனித ஆற்றலை மிஞ்சும் இயந்திரங்களான வாகனத்தை ஓட்டும் போது பெண்கள் சமூக மரியாதை மற்றும் அங்கீகாரம் பெறுவதாக உணர்கிறார்கள். உளவியலில் இதனை சைக்கோ மோட்டார் கோஆர்டினேஷன் என்று நிபுணர்கள் கூறுவதாக டாக்டர் சுவாமிநாதன் தெரிவிக்கிறார். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரமாக இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் அந்த இயந்திர திறன் வந்து மனித திறனோட அதிகமாக இருக்கும்போது இந்த மனிதன் தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தி அந்த இயந்திர திறனை தன் கட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். அது பெண்களாலும் சாதிக்க முடியும்ன்றது பெண்கள் இப்போ நிரூபிச்சுட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ஆண்களால் தான் புல்லட் ஓட்ட முடியும், இந்த 2 வீலர்லாம் கியர் வண்டியெல்லாம் ஓட்ட முடியும். நான் ஒரு முறை இல்லை பல முறைகள் நான் பார்த்துருக்கேன். மவுண்ட் ரோட்ல ரொம்ப அழகாக துணிவாக தைரியமாக கியர் வண்டிங்களை ஓட்டிட்டு போகிறாங்க. வண்டி நானே ஓட்டுறதுனால எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது, அதோட இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இந்த யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம். நான் அதோட இல்லாமல் லேட் நைட்டு எங்கேயானு போயிட்டு வரணும்னா கூட எனக்கு வந்து சௌகரியமாகவும் செக்யூர்டாகவும் இருக்கு. இந்த உளவியல்களோடு பெண்களது விருப்புகளையும் அவர்கள் வாகனம் ஓட்டும் விதத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் என்கிறார்கள் நிபுணர்கள். மனத்தளர்ச்சிக்கு பதட்டம், இந்த பதட்டத்துக்கு இங்கே வந்து ஏன்னா அவங்க அந்த ஸ்டீரிங் வீலில் பிடிக்கும்போது கட்டாயமாக அந்த பதட்ட உணர்வு ஸ்டெடினஸ் கட்டாயமாக வந்து ஆகும். ஸோ இந்த வாகன ஓட்டுதல் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு மனசுக்கு இதமான ஒரு சூழலை கொடுக்கும். வாகனம் ஓட்டுவதையும் தாண்டி கடந்த 19 ஆண்டுகளாக அதற்கான பயிற்சி பள்ளி ஒன்றையும் நடத்தி வருகிறார் திருமதி துர்கா சந்திரசேகர். நான் வந்து கத்துக்கிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் டிரைவிங் ஸ்கூலே தொடங்கினேன். இந்த 15 வருஷத்துல நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் வண்டி ஓட்டுறது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப வீட்டுல வந்து அப்பா இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னா அப்பா கத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பயப்படுவாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொன்னீங்கன்னா உனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது, நீ இவ்வளவு வெயிட்டா வேற இருக்கிற, நீ எப்படி வண்டி ஓட்டுவா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதத்துலயும் வந்து லேடிஸ் வந்து டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. தைரியம் இருந்தாதான் எந்த வேலையும் செய்ய முடியும், பயந்துட்டே இருந்தா எந்த வேலை செய்ய முடியும். அதனால ஒரு பெண்ணை வந்து நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாலேயும் வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறமும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் மனவலிமை உடையவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கார், பேருந்து, விமானம் என அனைத்திலும் பெண் ஓட்டுநர்கள் இன்று சிறப்பாக செயல்படுகின்றனர். அலிஷா அப்துல்லா, சரிகா ஷராவத் போன்றவர்கள் வாகன பந்தயங்களிலும் பங்கேற்று பல பெண்களுக்கு ஆதர்சமாக விளங்குகிறார்கள். கையில கிளவுஸ் போடுறது, முகத்துல துணி கட்டுறது, இதுல இருக்கிற கவனத்தை இன்னும் கொஞ்சம் ஹெல்மெட் போடுறதுல காமிச்சா அது பெண்களுக்கு முழுமையான ஒரு சேஃப் டிரைவிங்கா அமையும். பல வருடங்களாக பெண் சுதந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஆண்களை விட பெண்கள் ஓட்டும் வாகனங்கள் அவர்களை சுதந்திரமாக உணர வைத்திருப்பதே யாரும் மறுக்க முடியாத உண்மை.